பாட்டு பாடலாமாடா? உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு காதல் எல்லாமே ஒரு கண்ணாமூச்சி ஆணும் பொண்ணுமே இது காணா போச்சு காதலில தற்கொலைகள் குறைஞ்சே போச்சு அடி உண்மை காதலே இல்ல சித்தப்பு ஆனா ஒருத்தன் வாழுறான் ஆனா ஒருத்தன் சாவுறான் அட என்னடா உலகம் அட இத்தனை கலகம் இந்த காதலே பாவம் இது யார் விட்ட சாவம் நீ சொல்லு காதல் எல்லாம் மலை ஏறி போச்சு சித்து திம்மல போல வந்து போகுது இந்த காதலு காதல் சொல்லுறாங்க கண்டபடி திட்டுறாங்க தப்பு குறைஞ்சா மப்பு குறைஞ்சா தள்ளி போறாங்க காதல் இல்லாம ஒரு கண்ணாமூச்சி ஒரு நாளும் கண்ணுமே ஒரு காணா போச்சு காதலில தற்கொலையும் குறைஞ்சே போச்சு ஓகே பங்காளி. வணக்கம் பங்காளி, எனக்கு வந்து நயன்தாரா பிடிக்கும். உனக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு மகேந்திரா பிடிக்கும். ஹீரோனி பேர் என்ன ஹீரோனி பிடிக்கும்? நான் நயன்தாரா ஃபேனு. நான் விஜய் ஃபேனு. லேடியில சொல்றேன், நான் நயன்தாரா. நீனு ஹீரோனி பேரை சொல்லு. ஹீரோனி ஹீரோனி பேரை சொல்லு. என்ன தெரியலங்க வர்றாங்க, தெரியல. ஏதோ ஒரு ஹீரோயின் பேரை சொல்லு சொல்லு. ஹீரோனி பேர் தெரியாம என்ன சரியில்லை நீ சொல்ல. என்ன ஹீரோயின் பேர் சொல்ற? ஒரு நான் வந்து நயன்தாரா ஃபேனு. நான் நயன்தாரா ஃபேனு. போ நீ நயன்தாரா போனா இது சரிப்பட்டு வராடா. இது சரிப்பட்டு மாத்தி மாத்தி நீ பேச. நான் பாருங்க சொல்றதும் சரியில்லை. நான் நயன்தாரா ஃபேனுங்கிறேன். சொல்றது சரியில்லை. சரி, நான் வந்து நீ நயன்தாரா ஃபேனா? நான் வந்து திரிஷா. தேன் 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 உன்னை தேடி அலைஞ்சேன் உன்னை தேடி அலைஞ்சேன் சென்றேன். தேன் 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 உன்னை தேடி அலைஞ்சேன் என்னை தேடி அலைஞ்சேன் சுகனை தேடி அலைஞ்சேன். பங்காளி பாருங்க, ஸ்கூலுக்கு போகன்றது என்கிட்ட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். பள்ளிக்கூடம் போகையில பள்ளிக்கூடம் பைக்க போகையில பள்ளிக்கூடம் போகாம தான் ஓடி வருகிறான் நம்ம பங்காளி. பள்ளிக்கூடம் போகாம தான் ஓடி வருகிறான். படிப்பு தான் மெயினுப்பா, பள்ளிக்கூடம் போவுப்பா, பள்ளிக்கூடம் போய் தான் படிச்சப்பா. நீ பள்ளிக்கூடம் போகலன்னா அடிச்சு கொண்டு போய் நான் விடுவேன்ப்பா உன்னைய. நீ பள்ளிக்கூடம் போக நீ என்னை குறவா நினைச்சாலும் உன்னை கட்டி போட்டு கொண்டு விட்டுட்டு வருவேன்ப்பா. பங்காளி பாருங்க, பள்ளிக்கூடம் லீவு போட்டான், பள்ளியில ஒழுங்கா போக மாட்டான், அடிச்சு நாளைக்கு நீ கொடையே தானே இன்னைக்கு லீவு. நேத்து எங்க போனா? நீ சரி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஸ்கூல் வச்சாங்க. இந்த புண்ணை வச்சு அங்க பாருங்க பங்காளி, இந்த புண்ணெல்லாம் வச்சு ஏமாத்த முடியாது என்கிட்ட. இங்க பாருங்க, இவன் பண்றது சரியில்லை. நீ பள்ளியிடம் போகலாம், கொண்டு கட்டி போட்டு உன்னை உள்ள விட்டு விடுறவா என்ன பங்காளி? சரி சரி, பள்ளிக்கூடத்தில் போய் என்ன பண்ண, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, என்ன படிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கா? போய் நாளைக்கு ஸ்கூலு ஓப்பன் ஆகுது, என்ன சொல்ற சொல்லு. படிக்கிறதுனா என்ன படிக்க போற? என்ன புக்க என்ன படிச்சு என்ன சொல்லிருக்காங்க? என்ன பிண்டு வீடியோ பார்த்து சொல்லு. என்ன அது? இங்க பாருங்க என்ன சொல்றாங்க, அங்க பார்த்து சொல்லு. இங்க பாருங்க நம்ம பா பா டா டா பிண்டு தா கிண்டு தாங்கிறான். என்னன்னு புரியல எனக்கு. நல்லா சொல்லு. சரி, ஆறாவது இது எத்தனை அப்படி? நீ ஏழாவோட இது சொல்லு. இந்த இது சொல்லு. என்னது? நம்ம ஒரு திருக்குறள் சொல்லு. ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் தெரியல. பாருங்க 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 பாருங்க, எவ்வளவுதானா? சரி, ஆறாவது திருக்குறள் சொல்லு. ஆறாவது முடிச்சுல ஆறாவது திருக்குறள் சொல்லு. பாத்தீங்களா பங்காளி, சோறு நீங்க தான் டெய்லி மாறா முட்டைக்காக. சரி, அதை விடு. நீ போனல நீ ஸ்கூலுக்கு என்ன டெய்லி போனா ஸ்கூல்ல எத்தனை முட்டை, எத்தனை என்னென்ன சாப்பாடு சொல்லு. திங்கக்கிழமை சாம்பார் சோறு போடுவாங்க. ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ் திங்கக்கிழமை சாம்பார் சாதம். அது திங்கதான் டெய்லியும் தின்ட்டு படிக்க மாட்டாரு. இரு செவ்வாய்க்கிழமை புளிக்குழம்பு செவ்வாய்க்கிழமை புளிக்குழம்பு பங்காளிங்களா. புதன்கிழமை லெமன் சோறு லெமன் சோறு பங்காளிங்களா. வியாழக்கிழமை புளிசோறு வியாழக்கிழமை புளிசோறா பங்காளி. அப்புறம் வெள்ளிக்கிழமை பயிரோட முட்டையோட. வெள்ளிக்கிழமை இந்த கலரி சாம்பாரை கலரி போடுவாங்க உள்ள. வெள்ளிக்கிழமை சத்துணவு. ஓகே. சனிக்கிழமை பள்ளிக்கிழமை வச்சா திங்கக்கிழமை சாப்பாடு போடுவாங்க. சனிக்கிழமை திங்கக்கிழமை சாப்பாடு. ஓகே சாப்பிட்றோம். ஆனால் திங்கக்கிழமை என்ன கோவம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், செவ்வாய்க்கிழமை என்ன கோவம் சொல்ல மாட்டேன், புதன்கிழமை என்ன கோவம்னு சொல்ல மாட்டேன், வியாழக்கிழமை என்ன கோவம் சொல்ல மாட்டேன், வெள்ளிக்கிழமை என்ன கோவம்னு சொல்ல மாட்டேன். என்ன இதை சொல்ல மாட்டேன். ஆனால் என்னென்ன சாப்பாடுன்னு கரெக்டாக சொல்கிறேன். பார்த்துக்கோங்க பங்காளி. திங்கக்கிழமை என்ன கோவம் கொடுப்பாங்க நைட்டு? திங்கக்கிழமை பாடம் நடத்துறதுல பாடம் அதுல 1 வேர்டு 3 இது இருக்கும். 1 வேர்டு 3 வேற, பொறுத்துக்கு 5 இருக்கு, அது கொடுப்பாங்க. ஒரு பொறுத்துக்கு 5 வேற. அவ்வளவுதான் அன்னைக்கு சரி இருக்கு. அன்னைக்கு ஹோம் இருக்கு. செவ்வாய்க்கிழமை கொண்டு எழுதி காமிச்சிருவியா? சரி செவ்வாய்க்கிழமை நைட்டு என்ன ஹோம் கொடுப்பாங்க? அந்த இது குருவிநாதன் 2 இருக்கும். குருவிநாதன். ஓகே அந்த இது 2 குருவிநாதன் கொடுப்பாங்க. சரி புதன்கிழமை என்ன ஹோம் கொடுப்பாங்க? வீட்டு ஹோம் இருக்கு. சிந்தனை வினா அது 1 இருக்கும். சரி வேற அடுத்து அதுக்காலையும் பாடம் முடிச்சவங்க அடுத்து அதே மாதிரி 1 வேர்டு 5 இருக்கும், பொறுத்துக்கு 5 இருக்கும். சரி அது கொடுப்பாங்க. சரி வியாழக்கிழமைக்கு. சரி வெள்ளிக்கிழமைக்கு குருவினா 3 இது மாதிரி இருக்கும், அது கொடுப்பாங்க. சரி சரி வெள்ளிக்கிழமை. சரி இத்தனை நாள் ஹோம்ஒர்க் கரெக்டாக எழுதி கொண்டு காமிப்பியா? ஒரே நாள் எழுதி காமிக்க. ஒரு நாள் தான் நீ எழுதி காமி. அந்த ஒரு நாள் தப்பாமே. எனக்கு டீச்சர் ஃபோன் பண்ணாங்களே என்கிட்ட. டீச்சர் நம்பர் இருக்கா? டீச்சர் நம்பரை சொல்லு. டீச்சர் நம்பர் இப்போ வந்து செல்போன் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே எழுதி வச்சிருக்கோம் நோட்டில். உங்க டீச்சர் பேர்லேருந்து எல்லாம் தெரியும். நீ டீச்சர் பேர் என்ன? டீச்சர் பேர் வந்து சாந்தி. சாந்தி இல்ல. சாந்தி நீ சாந்தி இல்ல. சாந்தி தான் எனக்கு தெரியும் டீச்சர் பேர். என்ன? சாந்தி இல்ல. சரி அப்புறம் என்ன பேர் சொல்லு. பேரா? சாந்திலாம் அப்புறம் என்ன பேரு? இது என்ன பேரு? ஜீவிதா. ஓ ஜீவிதாவா? அப்புறம் சாந்தின்னு ஒரு மேம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க மாதிரி பாருங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா வேற லெவல்ல நல்லா படிச்சுக்கணும் பையன். நல்லா பையன். நம்ம ஸ்கூல் போவோம், நல்லா படிப்பான். நல்லா படிப்பியா? நல்லா படிக்கணும். சொல்லு அவங்கள்ட்ட. நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும், நல்லா சோதிக்கணும், நல்லா சாப்பிடணும். பாருங்க அப்புறம் வேற என்ன சொல்லணும் சொல்லு. நல்லா டெஸ்ட்டுக்கு தான் படிக்கணும், நல்லா ஹோம்ஒர்க் சொல்றதான் செய்யணும், நல்லா வயிறு ஃபுல்லா விளாடணும், வயிறு ஃபுல்லா தீனி திங்கணும். அவ்வளோதான். சரி ஆமா இந்த மாதிரி முடி கட்டிங்க பாருங்க. எங்கால கட்டிங்க. இது என்ன கட்டிங்க? இதுக்கு பேரு வார்மர் கட்டிங்க. வார்மர் கட்டிங்க. வார்மர் கட்டிங்க. சொல்லு. ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் தெரியல. சரி நான் சொல்றது அப்புறம் அப்படியே சொல்லணும். ஆடி மாசம் காத்தடிக்க, ஆடி மாசம் காத்தடிக்க, வாடி கொஞ்சம் சேத்தனைக்க, வாடி கொஞ்சம் சேத்தனைக்க, மானே மாங்குவிலே, மானே மாலே மான்குயிலே, நம்ம குக்கி கிடுப்படி குந்தி இருக்கோம் பாரு மயிலே, குத்திக்கிட்டு குந்திருக்கோம் பாரு மாறு மயிலே. சரி எனக்கு கண்ணெல்லாம் கட்டுதுடா. எனக்கும் கண்ணுதான் கட்டுதுடா. சுகனே நம்ம ஊர் பசங்க எப்படி இருக்காங்க? அவங்க மட்டமான ஆளு. சரவ பண்ற சரியில்லடா. ஆமா ஏன் அப்படி இருக்காங்க? சரியா ஏங்கரு இப்படி உட்காந்துக்கிறாங்க, இப்படி உட்காந்துக்கிறாங்க. எவனாச்சும் ஒரு கதையை பேசிக்கிட்டே இருக்காங்க. வெட்டி கதை பேசிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியல எப்படி பேசுறாங்க. ஆமா என்ன அதனால எல்லாமே ரொம்ப ஒரு இதா போயிட்டு இருக்கு வேற லெவல்ல. சுகனே நம்ம ஸ்கூலு ரெகுலரா போகணும், பார்த்து வேற லெவல்ல டெஸ்ட் எழுதணும், எல்லாம் பண்ணணும். என்ன சொல்லு பங்காயிட்ட சொல்லு. அவங்களோட சொல்லு ஸ்கூல்லாம் போவேன் எல்லாரும் போங்கன்னு சொல்லு. எல்லாரும் பள்ளிக்கூடம் போங்க, எல்லாரும் விளையாடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க, ஒத்துமையா இருங்க, என்னைக்கு சண்டை போட்டுக்காதீங்க. டீச்சர் வர நேரத்தில் எடுத்து படிங்க. படிக்க சொன்னாலும் நீங்கள் படிக்க மாட்டீங்க, என்ன பண்ணுறது? வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க. சரி ஓகே ஓகே.